ஹலோ ஹாய் மக்களே, ஊர்லேருந்து இன்றைக்கி நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ எங்கள் மாமியார் கொடுத்து விட்டது. நான் பார்ப்போம் வாங்க. 2 பேக் இருக்குது. இந்த 2 பேக்கில் இருந்து தான் 2 பேக்கும் தான். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது பாவக்காய். இது எங்கள் வீட்டு கொடியில் காய்ச்சது, எங்கள் வீட்டு கொல்லையில் பாவக்காய் காய்ச்சது. அதையும் எங்கள் மாமியார் எடுத்து வச்சுருக்காங்க. இது புடலங்காய். இதுவும் எங்கள் வீட்டு கொல்லையில் போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒன்று தான் காய்ச்சிருந்துச்சு. அங்கே போகிறப்போ எங்களுக்கு எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இது மஞ்சள், கடையில் வாங்கின மஞ்சள் தான் அது. இது எங்கள் வீட்டு லெமன் செடியில் காய்ச்சது. இந்த லெமன் இந்த மாதிரி ஊருக்கு போகிறப்பெல்லாம் அது மாதிரி லெமனு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் பொங்கலுக்கு வாங்கின வாழைப்பழம், கற்பூரவள்ளி. இதில் 3 இது கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கரும்பு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கரும்பு கட் பண்ணி பொங்கலுக்காக வச்சுருந்த கரும்பில் நாங்கள் இப்போ ஊருக்கு நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். அதனால் நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம். எங்கள் மாமியார் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் இருந்துச்சு. ஆப்பிள் 2 எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமியார் எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ இது வெல்லம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பொங்கலுக்கு வாங்கின வெல்லம், அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்களா, அது இந்த க்யூப் மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த அச்சு வெல்லம். அப்புறம் இது இந்த பொங்கல் போடுற பேட்டா வெல்லம்னு சொல்லுவாங்க. பேட்டா வெல்லம் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாம் பொங்கலுக்கு வாங்கினது. அதில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சது எல்லாமே எனக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரிலாம் மாமியார்லாம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே செய்வாங்க. அதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புளி கொடுத்துருக்காங்க. நாங்கள் போகிறப்போ என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எங்கள் மாமியார் எங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் இது நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணது. நான் போகிறப்ப தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கே வச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க ரிட்டன். நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு, வேஸ்ட்டு தான் இங்கே இருந்தால். இந்த மாதிரிலாம் மாமியார்லாம் எவ்வளோ நாள் நமக்கு செய்வாங்கன்னு தெரில. எல்லாமே அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு செய்வாங்க. அவங்க இல்லைனா நமக்கு செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதாவது மாமியார் வீட்டு சைடில், அம்மா வீட்டு சைட்லேயும் செய்வாங்க. இது நான் எப்போதும் மாமியார் வீட்டு போனால் எடுத்துகிட்டு வருவேன். அரிசி நாங்கள் அங்கே ஊரில் வாங்கினோம். அந்த அரிசி அதை எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இது ஊர்லேயே வயலில் உள்ள அரிசி, நெல் எடுத்து அவங்களே அரைச்சி வைப்பாங்களே, வீட்டு அரிசின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் பேக்கிங் சார் ஊருக்கு போய்ட்டு நாங்கள் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி. இது தொடப்பம் கூட எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க சீவி வச்சுருந்ததை போகிறப்போ இதை மாதிரி எங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எதையும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் எங்கள் மாமியார் இருக்கிற வரைக்கும் தான். மற்றவங்க யாரும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது.